இந்த பாபர் மசூதியோட இஷ்யூக்கு அப்புறம் தான் இங்க பிஜேபி மேல சிறுபான்மையினருக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டது. அதுதான் முதல் இஷ்யூ. அதை மறுக்க முடியாது. நெஞ்சை தொட்டு நான் அவர்களிடத்தில் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த ட்ரிபிள் தலாக் என்பது இஸ்லாம் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? எதிர்க்கிறது. ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணை தலாக் 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 என்று முத்தலாக் கொடுத்து நடுத்தெருவில் நிற்பதும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்குற விஷயத்தை திருக்குறான் ஆதரிக்கிறதா? கிடையாது. இஸ்லாமிய பெண்கள் மேல் இவ்வளவு மிகப்பெரிய அக்கறை கொண்ட பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா கட்சி ஐயப்பன் கோவில்ல பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்ற சட்டம் ஏற்றுறாங்களா? இஸ்லாமிய பெண்கள் மேல, இஸ்லாமியர்கள் மேல சிறுபான்மை இவ்வளவு நம்பிக்கை கொண்ட பிஜேபி இந்த தடவை எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர்களை நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டினாங்க? பாருங்க, நான் ஓப்பன் சேலஞ்ச், வெளிப்படையாகவே சவால் விடுக்கிறேன். யாரெல்லாம் தங்களை இஸ்லாமியருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று தமிழகத்தில் சொல்லுகிறார்களோ அல்ல இந்தியா முழுக்க சொல்லக்கூடியவர்கள் இந்தி கூட்டணியின் சார்பாக இருக்கிறார்களோ அவர்களோடு வெளிப்படையாக நான் பேச தயார். பிஜேபி உண்மையாகவே இஸ்லாமியர்களை அழிப்பதுதான் நோக்கம் என்பதை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபித்து விட்டால் அடுத்த நிமிடம் நம் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி எறிந்து விட்டு உங்களோடு இணைந்து நானும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க தயார். இதை கனிமொழி அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை தாண்டி அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கிறாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண்ணுடைய தன்மைக்கு எதிராக வாய்க்கூசாமல் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அது எப்படி சொத்தை முடிவு பண்ணுவார்? அது வக்ஃபு சொத்து என்பது காலமாக இருக்கிறத அது திடீர்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த சொத்து இல்லை என்று சொன்னால் இஸ்லாமியருடைய உரிமை பறிக்கப்படுகிறது ஒரு ஃப்ராடுத்தனமாக பச்சையாக பார்லிமெண்ட்டில் பொய் சொல்லுகிறார். வணக்கம், இது சோசியல் டாக்கேசி நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். முதல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட சிறுபான்மை அப்படிங்கிறத விட ஒரு நேரடியாக ஒரு இஸ்லாமியர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதே எங்களுக்கு பார்க்க ஒரு அபூர்வமான ஒன்று. இன்னொன்று, அத்தனை இஸ்லாமியர்கள் எதிர்க்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுல எங்களுக்கு இன்னொன்று. அதனால் இரண்டையும் சேர்ந்து கேட்போம். எப்படி உங்களுக்கு இந்த அடிப்படை பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுக்கும் ஏற்பட்ட பிணைப்பு? பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தது என்பது ஒரு திடீரென்று நிகழ்ந்த நிகழ்வு. ஆனால் அந்த கட்சியை நான் நேசித்ததை விட இந்த கட்சியினுடைய சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது, ஹிந்துத்வா அப்படின்ற ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் என்னை ஈர்த்தது. ஏன்னா நீங்கள் எது ஒன்றை கடுமையாக எதிர்க்கிறீர்களோ அந்த எதிர்க்கக்கூடிய விஷயம் உண்மையாக இல்லாமல் அது நியாயமாக இருந்தால் அந்த அளவிற்கு அதன் மீது பற்று அதிகமாகும். இது இயல்பு. நான் பாரதிய ஜனதா கட்சியை RSS அமைப்பையெல்லாம் கடுமையாக எதிர்த்திருக்கேன். கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய பிரச்சாரங்களில், என்னுடைய இஸ்லாமிய பொது மேடைகளில் எல்லாவற்றிலுமே கடுமையாக எதிர்த்திருக்கேன். ஆனால் இந்துத்துவா என்ற இந்த சித்தாந்தத்தை நான் புரிந்த பிறகு, படித்த பிறகு, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் RSSல் சேர்ந்து பயிற்சி பெற்ற பிறகு அதனுடைய நடவடிக்கை, இன்றைக்கு இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிற எண்ணம், அதற்கு நேர்மாறாக அவர்களுடைய புரிதல், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய வியப்பாக இருந்தது. அப்போது அவர்களுடைய குறிக்கோள் என்னவாக இருந்ததுன்னா, நீங்கள் எந்த மதத்தினராக வேண்டுமானாலும் இந்த பாரதத்தில் இருக்கலாம், எந்த முறையான வழிபாடு வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒட்டி உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கணும். இந்த பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிராக உங்களுடைய வாழ்வியல் முறை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தான் RSSனுடைய சிந்தனை. அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிந்தனை. அதுதான் இந்துத்துவாவுடைய கொள்கை. இதை தவிர ஒரு மதத்தை அழிக்கணும் அல்லது ஒரு மதத்தை சிறுமைப்படுத்தணும் அல்லது ஒரு வணக்க வழிபாடை கொச்சைப்படுத்தணும் என்ற நோக்கமோ எண்ணமோ இந்துத்துவா என்ற இந்த சித்தாந்தத்திற்கு இல்லை. ஒருவேளை அப்படி பெயரளவில் யாராவது தன்னை RSS காரன் என்றோ அல்லது பிஜேபி காரன் என்றோ சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை வழிபாட்டை கொச்சைப்படுத்தினாலோ, கிறிஸ்துவர்களுடைய அந்த வழிபாட்டு முறையோ அல்லது அவருடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தினாலோ அவன் இந்துத்துவாவிற்கு எதிரானவன், இந்த தேசத்தினுடைய பண்பாட்டின் கலாச்சாரத்திற்கு எதிரானவர். ஏன்னா இந்துத்துவா என்பதே இன்க்ளூசிவ், எல்லாவற்றையும் அரவணைக்கிறது. அதனால தான் நீங்க அரேபிய நாடுகளில் இல்லாத இஸ்லாமிய உரிமைகள்,
அதே மாதிரி வாட்டிக்கன்ல இல்லாத இஸ்லாமிய உரிமைகள், கிறிஸ்தவர்களுடைய உரிமைகள் இந்த பாரதத்தில் இருக்குன்னு சொல்றீங்க. இந்துத்துவாவோட கொள்கை அடுத்த மற்ற மதத்தினரை பற்றி தவறாகவோ இழிவாகவோ பேசக்கூடாது. ஆனால் மற்ற மதத்தை சேர்க்கிற மசூதி இடிக்கப்பட்டிருக்கீங்க. அடிப்படையில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் பாபர் மசூதியை தான் குறிப்பிட்டு. ஆமாம், பாபர் மசூதி இடிப்பு தான். பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த மசூதி எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருந்தது என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலம் காலமாக ஸ்ரீராமரை வணங்கக்கூடிய மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த பாரத தேசத்தில் இருக்கிறாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அங்கு ஸ்ரீராமருடைய கோவில் இருக்கிறது. நீங்கள் ராமாயணத்தை படிச்சிங்கன்னா சரையு நதிக்கரையில் இந்த இடத்தில் ராமர் அவதரித்தார் அப்படின்னு அந்த ஜென்ம பூமியை பற்றி பேசப்படுகிறது. இவ்வளவு செய்திகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, ஒரு கோவில் இருந்த இடத்துல, பாபர் என்று சொல்லக்கூடிய முகலாயருடைய ஆட்சியில் ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கையை, வழிபாட்டு முறை எதை பற்றியும் அவர்கள் அவசியமோ கவலையோ படாமல் இந்து மக்களுடைய இந்த கோவிலை இடித்து தரைமட்டமாக்கிட்டு பிறகு அதே இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மசூதியை கட்டி அது பாபரின் பெயரால் கட்டப்படுகிறது என்றால் அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு முதல்ல எதிரானது. நபிகள் நாயகத்தை நான் திரும்பவும் சொல்றேன், நபிகள் நாயகத்தை மதிக்கக்கூடிய பாபர் மசூதியில நீங்க தொழுது இருக்கீங்களா? இல்ல, போக மாட்டீங்க. கிடையாது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்து இல்லைங்க. அதாவது ஆரம்பத்தில் பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு சக இஸ்லாமியனாக வரலாறு தெரியாமல் இருக்கும் பொழுது நானும் அதை எதிர்த்தேன். ஆனால் நான் நேரடியாக போய் பார்த்த பிறகு தான் தெரிகிறது அங்கு கோவில் இருக்கிறது, அந்த கோவிலுடைய சிற்பங்கள், அந்த கோவிலுடைய 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற தூண்கள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருக்கிறாங்க. ப்ரூஃப் இருக்குது. அங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணும் போது எடுத்த எல்லா விஷயங்களுமே அங்கே இருக்குது. அப்போ ஒரு இஸ்லாமியனா நான் என்ன பார்க்குறேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் சொன்ன கட்டளை, பிற மதத்தினுடைய வழிபாட்டு நடக்கக்கூடிய இடத்தில், பிற மதத்தினருடைய புண்ணியம் என்று கருதக்கூடிய இடத்துல நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது. ஒரு தடை இருக்கிற இடத்துல மசூதி கட்டி நாம் வழிபாடு செய்வது என்பது அது முதல்ல இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. இங்கே இருக்கக்கூடிய தொப்புள்குடி சொந்தங்களான என் இந்து சகோதரருடைய உணர்வுகளை நான் அவமதிக்கிறேன் அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துகிறேன். இது ரெண்டும் இருக்கக்கூடாது என்றால் அந்த இடத்துல மசூதி இருக்கக்கூடாது. ஆனால் அதற்காக இடித்தது சரியா தவறானா அதை உச்சநீதிமன்றமே தவறுன்னு சொல்லியிருக்கு. அதே வேளையில் இன்றைக்கு அங்கு இருந்த அந்த 2.6 ஏக்கர் அதுதான் நிலப்பிரச்சனை, அதற்கு பதிலாக 2 மடங்கு 5 ஏக்கர் நிலம் அதுவே அயோத்தியினுடைய மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அங்கு பள்ளிவாசல் கட்டக்கூடிய வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் நாம் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். வரலாறு என்பது இங்கு மறக்கடிக்கப்பட்டு வெறும் இஸ்லாமியருடைய உணர்வுகள் தூண்டப்படுவதால் அது பாபர் மசூதி என்ற வடிவம் தான் தெரிகிறதே தவிர அதற்கு அடியில் ஒரு கோவில் இருந்தது, அதை முகலாயர்கள் இடித்தார்கள், அது இந்துக்களுடைய உணர்வுகள் புண்படுத்தப்பட்டது. பிறகு வந்து ஆங்கிலேயர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுடைய பள்ளியை இடிக்கக்கூடாது அல்லது அதை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்ததினால் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தாள வேண்டும் என்ற அந்த சூழ்ச்சியின் காரணத்தினால் அந்த கட்டடம் அப்படியே இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பிறகு இன்றைக்கு அங்கு ஸ்ரீ ராமஜன்ம பூமியில் ராமருடைய அந்த கோவில் நிர்மாணிக்கப்பட்டு மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எந்த நிலத்திற்காக பிரச்சனை இருந்ததோ அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஷயம் சுமூகமாக முடிந்திருக்கிறது. ஆனாலும் இதை எப்படியாவது மீண்டும் மீண்டும் நெருப்பை பற்ற வைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய நினைப்பில் மண் விழுவுமே திரும்ப இந்த தேசத்தின் ஒற்றுமையை யாராலும் சிதைக்க முடியாது. இந்த பாபர் மசூதியோட இஷ்யூக்கு அப்புறம் தான் இங்கே பிஜேபி மேலே ஒரு சிறுபான்மையினருக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டது. அதுதான் முதல் இஷ்யூ. அதை மறுக்க முடியாது, ஏன்னா அவர்களுக்கு உண்மை தெரியாது. உண்மை தெரிந்ததோ உண்மை தெரியலையோ பொதுவாக சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது இல்லையா? அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு சம்பவங்கள், அதற்கு பின் நடந்த சம்பவங்கள், இப்போது நீங்கள் கடைசியாக இப்போ சமீபத்தில் 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்திலிருந்து எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்கும் பொழுது சக இஸ்லாமியரை அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வரும். பாருங்கள், நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன் என்பதற்காக கண்மூடித்தனமாக எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய கேபினெட் அமைச்சர் அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை பேசினார். என்னுடைய முகநூல்லே நான் பகிரங்கமான கண்டனத்தை தெரிவித்தேன். இது போன்ற ஒரு யூடியூப் சேனலில் என்னை பேட்டி எடுத்து அந்த கேள்வியை கேட்ட பொழுது அவர் செய்தது தவறு, கண்டனத்துக்குரியதுன்னு சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் இருக்கிற கேபினெட் அமைச்சர். ஆனாலும் அவர் பேசியது தவறுன்னு நான் சொல்கிறேன்னா எனக்கு என்னுடைய கட்சி அந்த உரிமையை தந்திருக்கு. தவறை தவறென்று சொல்லுவதற்கு
எனக்கு அந்த கட்சி உரிமையை தந்திருக்கிறதுனால தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன். இதை தவறுன்னு சொல்றீங்களா சரின்னு சொல்றீங்க? அதை முடிச்சிடுறேன். அப்போ எல்லாவற்றையும் தவறென்று இஸ்லாமியர்களை நம்ப வைக்க முயற்சி செய்கிற திமுகவுடைய, காங்கிரஸுடைய, இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளுடைய அந்த முயற்சியை நான் எதிர்க்கிறேன். தவறுன்னு சொல்லுங்கள், நானும் உங்களோடு சேர்ந்திருக்கிறேன். ஏன்னா நான் பிறப்பால் இஸ்லாமியன், அதே வேளையில் இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய 140 கோடி மக்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். அப்போ கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நியாயம் இருக்கணும், அது சொல்லுவதில் ஆதாரம் இருக்கணும். ஆதாரமே இல்லாமல் பேசுவதாக இருந்தால் அது நல்ல நிலையில் போய் முடியாது. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேருந்து எடுத்துங்க, பாபர் மசூதி விஷயம் கேட்டீங்க. பாபர் மசூதியை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அங்கே கோவில் இருந்தது. அந்த கோவில் இடிக்கப்பட்டு ஆப்கானிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பாளர்களால் ஒரு மசூதி கட்டப்பட்டது. அது இந்திய நம்பிக்கைக்கும் இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானது. அந்த கோவில் இன்றைக்கு திரும்பவும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மசூதி இருந்த நிலப்பரப்பு எவ்வளோ அதை விட 2 மடங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை சொல்லும்போது என்ன நியாயமாகப்படும்னா, ஓ சரி, இதுக்கு பின்னால் இவ்வளோ வரலாறு இருக்குது, அதனால் பாபர் மசூதி இடிப்பு தவறு என்றாலும் கூட அதற்கு பின்னால் உள்ள நியாயம் காலமாக ஒரு விரோதம் இருக்கக்கூடாது, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி முடிவுக்கு வந்திருக்கிறது, நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதே மாதிரி தான் ஆர்டிகல் 370 வந்த பொழுதும் என்ன சொன்னாங்க, பார்த்தீர்களா இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து, காஷ்மீர் முஸ்லீம்களை நசுக்க பார்க்கிறார்கள். உண்மை அது கிடையாது. காஷ்மீர் முஸ்லீம்கள் ஆர்டிகல் 370 இருக்கும்பொழுது எவ்வளோ ஏழ்மை நிலையில், வறுமையில், பயங்கரவாதத்தில், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தில் பாதிக்கப்பட்டாங்க. இன்றைக்கு ஆர்டிகல் 370ஐ நீக்கிய பிறகு மிகப்பெரிய வணிக முதலீடுகள் அங்கே ஆரம்பிக்கப்படுது, சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்பட்டிருக்கு. சராசரியாக 33,000 ரூபாய் வருடத்திற்கான வருமானம் என்ற நிலை இன்றைக்கு 68,000 ரூபாயின் வருமானத்தை அவர் ஈட்டி இருக்கிறார்கள். நிலங்கள் நிறைய விலை போகுதா, வாங்குறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. நான் நேரடியாக காஷ்மீர் போய் பார்த்தேன், அந்த மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு காஷ்மீருக்காக அப்பயும் அங்கே இன்னும் தேர்தல் நடத்த முற்பட, திரும்பவும் சொல்கிறேங்க, அது உச்சநீதிமன்றம் சொன்ன தேதியில் நாங்கள் நடத்திடுவோம். அதாவது தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை இன்றைக்கி தேர்தல் கமிஷனே வந்து சொல்லியிருக்கிறாங்க, கூடிய விரைவில் நாங்கள் வெளியிட்டு விடுவோம்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழகத்தில் இருந்து கொண்டு காஷ்மீரை பற்றி பேசக்கூடியவர்கள் அங்கே போய் அந்த இஸ்லாமிய இடத்துல பேசினார்களான்னா இல்லை. இன்றைக்கு பொருளாதார ரீதியாக 2 மடங்கு வளர்ச்சியை காஷ்மீர் பயன்பெற்று இருக்கிறது என்றால், காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஜம்முவில் தான் இந்துக்கள் கணிசமாக இருக்கிறார்கள், காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் 98% இஸ்லாமியர்கள் தான். அப்போ 2 மடங்கு வருமானம் அவர்கள் ஈட்டுகிறார்கள் என்றால் யாருக்கு அது லாபம்? இஸ்லாமியர்களுக்கு தானே லாபம். ஆனால் இங்கு உள்ளவர்கள் அதை மடைமாற்றுகிறார்கள். நான் நேரடியாக போய் பார்த்தேன். இப்போ ஆர்டிகல் 370 நான் ஆதரிக்கணுமா எதிர்க்கணுமா? எதிர்க்கணும். ஆர்டிகல் 370 இருந்தது, அந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை. அப்புறம் சக இஸ்லாமியன், இந்த பாரத தேசத்தை நேசிக்கக்கூடியவன்னா என் மக்கள் வளர்கிறார்கள். இந்த பாரதத்தில் ஒரு காஷ்மீர் என்ற ஒரு பகுதி ஆபத்திலிருந்து மீண்டு பாதுகாப்பு பெற்றிருக்கிறது என்றால் வரவேற்கணுமா வேண்டாம்? இல்லை, ஆர்டிகல் 370 ஒரு சிறப்பு சட்டம் தானே. அதுதாங்க, அந்த சிறப்பு சட்டம் தான் அங்கு மிகப்பெரிய ஆபத்தாக அந்த மக்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் வாக்கு வங்கிக்காக செய்ததை பாரத பிரதமர் நீக்கி இருக்கிறார் என்னும் பொழுது இதில் உள்ள நியாயங்களை சொன்ன பிறகு இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வாங்க. இந்த நியாயம் போய் சேர மாட்டேங்குது. இதுக்கு அடுத்து வாங்க, நீங்க ஒவ்வொரு நிகழ்வா அடுத்தது நீங்க பாருங்க, ட்ரிபிள் தலாக், முத்தலாக் வந்த பொழுதும் இதே எதிர்ப்பு. இஸ்லாமியருடைய ஷரியா நம்பிக்கைக்கு உள்ளே நுழைகிறாரு, எங்களுக்குன்னு ஷரியா சட்டம் இருக்கிறது அப்படின்னு. அப்போது நாம் ஒரு நியாயமான கேள்வி வச்சோம். இங்கே இருக்கிற இந்த மத குருமார்கள் ஒரு சிலர், இஸ்லாமிய அமைப்பு தலைவர்னு சொல்கிற ஜவாஹிருல்லா, ஆலுர் ஷானவாஸ், தமீமுன் சரி, இன்னும் நிறைய அல்லறை சில்லர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பார்த்தீர்களா எங்கள் உரிமையை பறிக்கிறது பாஜக அரசு. நெஞ்சை தொட்டு நான் அவர்களிடத்தில் கேட்கிற கேள்வி என்னென்னா, இந்த ட்ரிபிள் தலாக் என்பது இஸ்லாம் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? எதிர்க்கிறது. ஒரே நேரத்தில் ஒரு பெண்ணை தலாக் 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 என்று முத்தலாக் கொடுத்து நடுத்தெருவில் நிற்பதும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்குற விஷயத்தை திருக்குறான் ஆதரிக்கிறதா? கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி தலாக் தலாக் தலாக்னு 3 தடவை தொடர்ந்து சொல்லிட்டு வெளியேறது கிடையாதுன்னு சொல்கிறாங்களே. 3 தலாக்குக்கும் முதல்ல வந்து ஒரு மதகுருமார்கள் எல்லாம் முதல் தலாக். நீங்க சொல்றது வந்து திருக்குறான்ல உள்ள சட்டங்க. தலாக்கு மர்ரத்தானி குரான் சொல்லுகிறது. தலாக் என்பது ஒரே நேரத்தில் 3 தடவை விடக்கூடாது. ஒவ்வொரு கால அளவு இருக்கு. அந்த கால அளவு கொடுக்கப்பட்ட தலாக்கிற்கு மத்திய அரசு தடை விதிக்கல. திருக்குரான் எதை தடுத்திருக்கிறதோ, திருக்குரானுக்கு எதிராக இந்த பாரதத்தில் உள்ள ஒரு சில இஸ்லாமிய மதகுருமார்களும் அடிப்படைவாதிகளும் இஸ்லாமியர்கள் பெண்களின் உரிமைகளை பறிப்பதற்கு முத்தலாக் என்று ஒரே நேரத்தில் ட்ரிபிள் தலாக், இன்ஸ்டன்ட் தலாக்னு சொல்லுவாங்க, அதை யார் கொடுக்கிறார்களோ அவர் அதை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் அரசு தடுக்கல. பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்மணிகள் நீதிமன்றத்தில் 50 ஆண்டு காலம் கதவை தட்டி 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 வெறுத்து போனார். 2 பேர் தான். இல்ல, நீங்க வந்து 2 பேருடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்குக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கே தவிர, ஆனால் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களில், உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2 முறை உச்சநீதிமன்றம் இந்த பெண்களுக்கான தீர்வு என்ன என்று கேள்வி கேட்டும் காங்கிரஸ் எந்த பதில் அளிக்கல. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் தான் இஸ்லாமிய பெண்களின் அந்த வாழ்வியல் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் வெறும் போகப்பொருள் அல்ல என்பதை நிலைநாட்டுவதற்கு முத்தலாக் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். 3 ஆண்டு காலம் கடுங்காவல் என்று கொண்டு வந்த பிறகு இன்றைக்கு பாரதத்தில் ஒரே ஒரு முத்தலாக் கூட நடக்கல. அதுக்கு முன்னால பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளும் அவமானங்களும் இந்த பெண்களுக்கு இருந்தது. இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் மேல் இவ்வளவு மிகப்பெரிய அக்கறை கொண்ட பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா கட்சி ஐயப்பன் கோவிலில் வந்து பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்றது சட்டம் ஏற்றுறாங்களா? அடிப்படையில் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து அங்க ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? நான் அதை தான் சொல்றேங்க. நம்பிக்கை விஷயத்தை தவறாக கொச்சைப்படுத்துவது வேறு, உரிமைகளை பாதுகாப்பது வேறு. நீங்க ரெண்டையுமே வந்து திரிக்கக்கூடாது. இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கணவனால் அந்த ஆண் தன்மை என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர்கள் பெண்களை அனுபவித்து விட்டு திடீரென்று கை குழந்தையை கொடுத்துட்டு ரோட்டுக்கு போனால் அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது. அது பெண்களின் உரிமைகளுக்காக பிரதமர் எடுக்கிற நல்ல முடிவு. நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் இஸ்லாமிய பெண்கள் போலன்னு இல்லைங்க, நான் அதை தான் கேட்குறேங்க. ஒவ்வொரு மதத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, மக்கா என்று ஒரு புனித நகரம் இருக்கிறது. அங்கே இந்துக்கள் அனுமதிப்பாங்களா, கிறிஸ்தவர்கள் அனுமதிப்பாங்களா? அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள்ள யார் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் தான் போவாங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அது மாதிரி தான் இந்த இந்துக்களுக்கென்று ஐயப்பன் கோவிலுக்குன்னு இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு தான் பெண்கள் வரணும் அப்படின்னு வச்சுருக்கிறாங்கன்னா அது காலம் காலமாக அவர்கள் மரபு சார்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய வேதத்தின் அடிப்படையில் இருக்கலாம். அதை போய் ஒரு இஸ்லாமியர்களோ அல்லது இந்துக்களோ நாங்கள் போய் என்ன சொல்ற புதுமை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது நீங்கள் மதத்திற்குள்ள பிரச்சனை பண்ணீங்கன்னா அது நீங்கள் நல்ல பிரச்சனையாக உருவாக்கு. அதே கேள்வி கேட்குறான். இஸ்லாமிய எங்களுக்குள்ள அடுத்து ஒவ்வொன்றாக நுழைந்து அடுத்து காமன் சிவில் கோடு, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுக்கும் இல்லையா? அந்த பொது சிவில் சட்டம் வந்தால் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? பொது சிவில் சட்டத்தில் என்ன தவறுன்னு நான் மறுபடியும் கேள்வி கேட்குறேன். ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பொது சிவில் சட்டத்திற்கான வரவே இல்லை. அதனால் யூகத்தின் அடிப்படையில் இது தடை செய்யப்படலாம், இல்லை இந்த உரிமை பறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் பேசுவதாக இருந்தால் ஒரு பொது விவாதம் வைங்க. பொது சிவில் சட்டம் வந்தால் இன்னென்ன விஷயங்கள் பாதிப்பு ஏற்படும், பாஜக இதற்காக துணிகிறது, நீங்கள் பேசுங்க. அது இல்லைன்னு நான் இஸ்லாமியர்கள் மேல நியாயம் இருக்கணும்ல, பேசலாம்ல. நீங்கள் இஸ்லாமிய பெண்கள் மேலே, இஸ்லாமியர்கள் மேலே, சிறுபான்மை இவ்வளவு நம்பிக்கை கொண்ட பிஜேபி இந்த தடவை எத்தனை இஸ்லாமிய வேட்பாளர்களை நாடாளுமன்ற தேர்தலில் நிப்பாட்டினாங்க? இந்த முறை ஒரு இஸ்லாமியரை நிப்பாட்டினாங்க. அதுவும் கேரளாவில். நான் அவருக்காக போய் பிரச்சாரம் செய்தேன். தேர்தல் அரசியலில் பெரும்பாலும் இஸ்லாமியர்களை பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்துவதில்லை. கடந்த காலத்தில் ஒரு சிலரை முன்னிறுத்தினாலும் கூட நாம் இருக்கிற நிகழ்காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் எனக்கு தெரிந்து இந்தியா முழுக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. எம்பிக்கள் கூட இன்றைக்கி இல்லை. இதுதான் வந்து சூழல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் களத்தில். இப்படி ஏன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க? ஒரு அரசியல் கட்சி தானே. முத்தலாக்குக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடியவர்கள், ஆர்டிகல் 370க்கு நல்ல முடிவு இஸ்லாமிய மக்கள் ஏன் வாக்களிக்கலாம்? அதுதான் அப்படிலாம் எடுக்கக்கூடியவர்கள் ஏன் அரசியல் களத்தில் எடுக்கலைன்னா, இப்படி நல்ல முடிவை எடுத்தாலும் இன்றைக்கு சமூகத்தில் என்ன மாதிரியான பிரச்சாரம் இருக்குன்னா, காங்கிரஸ், திமுக, இங்கே இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத மற்றும் பயங்கரவாத சக்திகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் திட்டமிட்டு மோடிக்கு எதிராக எதை கொண்டு வந்தாலும் அது முதல்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. அது இஸ்லாமிய மக்கள் பயப்படுறாங்க. அந்த பயம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னுமே மீளலை. அப்போ அது எப்போ மீளும்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு நான் பதில் சொல்வது மாதிரி இன்னும் ஒரு இஸ்லாமிய நபர், அவர் ஜவாஹிருல்லாவோ ஆலூர் ஷானவாஸோ, இப்போ அவர்களை மாதிரி ஒரு நபர்கள் இருந்து சக இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமியரும் நேர் எதிர்கருத்து கொண்டவர்களை வைத்து பேசும் பொழுது அப்போ மக்களுக்கு புரியும். ஆனால் இங்கே ஊடகங்கள் என்ன பிம்பப்படுத்துதுன்னா, ஒரு ஜவாஹிருல்லா இருந்து அங்கே எதிர்க்க பேசுகிற பாஜக ராமசாமி தான் இருப்பார். அவர் ஒரு இஸ்லாமியரை கொண்டு வந்து உட்கார வைக்க மாட்டாங்க. மீடியாவே அதை விரும்பாது. ஏன்னா இங்க இஸ்லாமியர் பாதிப்பு அடைந்திருக்கிறார் காட்டணும். இல்ல இப்போ கொஞ்சம் திட்டமிட்டு பண்றாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னால எங்க கேமராமேன் கூட தான் கேட்டார், இதே கேள்வி தான் கேட்டார். ஏன் 2 பேருக்கு நடுவில் இல்லாம அது எதிர்ப்பு உட்கார 2 இஸ்லாமியரை உட்கார வைக்க கூடாதுன்னு கூட கேட்டாரு. இது நல்ல கேள்வி தான். ஆனா அதற்கு தயாரான ஒரு கேள்வி வருதுல பாருங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச், வெளிப்படையாகவே சவால் விடுக்கிறேன். யாரெல்லாம் தங்களை இஸ்லாமியருடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று தமிழகத்தில் சொல்லுகிறார்களோ, இல்லை இந்தியா முழுக்க சொல்லக்கூடியவர்கள் இந்தி கூட்டணியின் சார்பாக இருக்கிறார்களோ, அவர்களோடு வெளிப்படையாக நான் பேச தயார். எந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நீங்கள் புள்ளி விவரத்தோடு சொன்னால்
அது பொய்யான தகவல் என்பதை நான் மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த தயாராக இருக்கேன். ஒருவேளை உங்கள் சொல்வதில் நியாயம் இருக்குமேயானால் பிஜேபி உண்மையாகவே இஸ்லாமியர்களை அழிப்பதுதான் நோக்கம் என்பதை நீங்கள் ஆதாரத்தோடு நிரூபித்து விட்டால் அடுத்த நிமிடம் நம் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி எறிந்து விட்டு உங்களோடு இணைந்து நானும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க தயார். இதை விட ஒரு பகிரங்க சவாலை, இதை விட ஒரு தைரியமான ஒரு தகவலை ஒரு ஊடகத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், வாருங்கள் அப்போ பேசுவோம். ஏன்னா எனக்கு என் மக்களுடைய முன்னேற்றமும் என் மக்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி கவலை இருக்குது. எவ்வளவு காலம்தான் இஸ்லாமிய பயங்கரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள்னு அந்த பாவத்தை சுமந்து கொண்டே இருக்க முடியும்? யாரோ ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு செய்வதோ அல்லது திட்டமிட்டு பாகிஸ்தானுடைய அல்லது இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாத சக்திகள் மூலமாக மூளைச்சலவை செய்யப்பட்டு அவன் வெடிகுண்டை வெடிக்க செய்தால் ஒரு இஸ்லாமியனாக நானுமே அந்த பாவத்தை சுமக்கிற ஒரு வழி இருக்குல்ல. இது போகணும்னா எப்ப போகும்? நீங்க சொல்ற மாதிரி வெளிப்படையான பேச்சு, கருத்தியல். இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிறதே ஒரு தவறான வார்த்தை. தீவிரவாதத்துல இஸ்லாமிய தீவிரவாதம், இந்து தீவிரவாதம்னு ஒன்று கிடையாது. தீவிரவாதம் தீவிரவாதம் தானே. ஆனா எனக்கு என்ன பேச்சு ஆயிடுச்சுன்னா, இஸ்லாமியர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் அல்ல, ஆனா தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களைத்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்மளை கொண்டு வந்து, அந்த கட்டமைப்பை கொண்டு வரது தான் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றாங்க அவங்க. திரும்பவும் நான் சொல்றேங்க, அதுல ஒரு சில உண்மைகள் இருக்கா இல்லையா? இப்போ நான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கேட்குறேன். தமிழகத்தில் கோயம்புத்தூரில் குண்டு வெடிப்பு நிகழ்ந்தது, அது யார் செய்தது? அதே மாதிரி இப்பொழுது கார் குண்டு வெடிப்பு நடந்தது, அது யார் செய்தது? அது மட்டும் தற்கொலைப்படை தாக்குதலாக அடுத்த நாள் மாறி இருந்தால் இன்னொரு 100-200 இந்துக்கள் இறந்து போயிருப்பாங்களே. அதை ஒட்டி கலவரம் வந்தால் மிகப்பெரிய அளவிற்கு படுகொலை. அதாவது ரயில் எரிப்பு திரும்பவும் நான் அதை தான் சொல்றேன். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை ஒரு சில அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் செய்ததினால் அங்கே இருக்கிற 57-58 கரசேவர்கள் இந்துக்கள் இறந்து போனார்கள் ரயிலுக்குள்ள. அதனுடைய விளைவு என்னவாக மாறியது? அந்த கோபம் என்னவாக மாறியது என்றால் ஏராளமான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள். நடந்துச்சா இல்லையா? அப்போ ஒரு வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை, அவங்களுடைய உயிர்களை பறிப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்பிக்கைன்னு சொல்லி சில பேர் மூளைச்சலவை செய்யப்பட்டு நீங்க கொலை செய்ய அந்த துணிவு ஏற்பட்டு விட்டால் அவன் போய் 4 இந்து கொண்டுட்டு வந்து அவன் 400 பேர் கொண்டு போட்டுவான். இழப்பு யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு தான். அது வரக்கூடாது என்றால் நம்ம பேசுவோம், வாங்கன்னு நான் கூப்பிடுறேன். கருத்தியலால் மோதிக்கொள்வோம், ஆயுதங்களால் வெடிகுண்டுகளால் மோதுவது என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்கே எதிரானது. இஸ்லாம் என்றால் அமைதி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நாம் தான் ஆயுதங்களை எடுக்கிறோம் என்றால் அப்போ பார்க்கிற இந்துக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பக்கம் அமைதி மார்க்கம்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்க தானே ஆயுதங்கள் எடுக்கிறாங்க. இது ரொம்ப மோசமான ஒரு சூழலா இல்லையா? இதை மாற்ற வேண்டும் என்றால் பேச்சின் மூலமாக தீர்வு கிடைக்கும். நான் கூப்பிடுறேன், யாரெல்லாம் திமுகவில் இருக்கிற இஸ்லாமியராக இருக்கட்டும் அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் நிலைப்பாடு என்ற உங்களுடைய பிம்பத்தை உடைக்கிறேன். நான் அதற்கு தயாராக இருக்கிறேன். வாருங்கள், ஆதாரத்தோடு பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்றதே மிக்க நன்றி. இந்த ஒரு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் தயாராக இருக்கீங்க. தயாராக இருக்கிற ஒரு 2 பேரை ஒருத்தரை கூட கூப்பிட்டு உங்களோட கூட பேச வைக்கலாம். கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக ஏற்பாடு செய்வதற்காக நாங்கள் ரொம்ப முயற்சி செய்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் அப்போ தான் வெளியில் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறத. கருத்தியல் ரீதியாக இரு இஸ்லாமியர்கள் பேசினாதான் உண்மை என்ன அப்படிங்கிறது விளக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. இதோட தொடர்ச்சியாக இப்போது இந்த பிஜேபியோட கடைசி தொடர்ச்சியாக அந்த வக்ஃபு வாரி திருத்த சட்டம், அது சரின்னு ஒத்துக்கிறீங்களா? வக்ஃபு சட்டத்தை பொறுத்தவரை அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த பிறகு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் கொள்கை முடிவுன்னு சில விஷயங்களை வச்சுருக்கிறோம். அதில் நாங்கள் உறுதியாக முடிவு எடுத்துட்டோம்னா அதை கண்டிப்பாக நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவோம். அது ஆர்டிக்கல் 370 இருக்கட்டும், அல்லது ராமஜென்ம பூமியில் கோவில் கட்டுவதாக இருக்கட்டும், அதே போன்று இன்றைக்கு காமன் சிவில் கோடு கொண்டு வரப்போவதாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்களுடைய கொள்கை முடிவு. கொள்கை முடிவு நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. யார் பாதிக்கப்பட்டாலும் இல்லை, பாதிப்பே இருக்காது. நாங்கள் கொள்கை முடிவுன்னு எடுக்கும் பொழுதே அது பாதிப்பா இல்லையான்னு பேசிட்டு தானே எடுப்போம். வக்ஃபு மசோதா என்பது எங்கள் கொள்கை முடிவுலாம் கிடையாது. இது ஒரு 140 கோடி மக்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் பாதிக்கப்படுகிறது அல்லது 2 சமூகத்திற்கு மத்தியில் பிரச்சனை வருகிறது என்றால் அதை தீர்க்க வேண்டும் என்பது ஒரு அரசின் கடமை. அதை காங்கிரஸ் செய்யாமல் இருக்கலாம், காங்கிரஸ் செய்யலைன்றதுக்காகவே நாங்கள் செய்யாமல் இருக்க முடியாது, செய்து தான் ஆகணும். 2 விஷயம் வக்ஃபில். ஒன்று, வக்ஃபு சொத்துக்கள் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது, மாஃபியா கும்பலின் மூலமாக அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய நன்மைகளுக்காகவும் ஏழை இஸ்லாமிய பெண்கள், விதவை பெண்களுக்கு பயன் அளிக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் கல்வித்தொகை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மூதாதையர்கள் கொடுக்கப்பட்ட சொத்து அது மசூதிகள், தர்காக்கள் என்று பல சொத்துக்களாக இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள், இஸ்லாமியர்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிற திமுக உள்ளிட்டவர்கள் எல்லாம்
அபகரித்து வைத்திருக்கிறார்கள் அல்லது அற்ப விலை கொடுத்து அந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை இன்றைய தேதியில் என்ன விலைக்கு அந்த சொத்து பெறுமோ அதற்கான வாடகையை விலையை அவர்கள் தர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கணும்னா அதுக்கு அமெண்ட்மெண்ட் வேணும். அதற்காகத்தான் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அதுக்கு தான் கொண்டு வரோம். ஒன்று. இரண்டாவது, நிறைய இந்துக்களுடைய நிலங்கள் அல்லது நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய நிலங்களை வக்ஃபு சொத்து அப்படின்னு அறிவிச்சிடுறாங்க. அப்படி அறிவிக்கக்கூடிய திருச்செந்துறை கிராமம் மாதிரி திருச்செந்துறையில் நான் நேரடியாக போயிட்டு வந்தேன். நிறைய பேர் நீங்கள் வாய்விலேயே பேசக்கூடியவர்கள் அங்கே போகலை. தயவுசெய்து அந்த மாதிரி பேசுகிறவங்க முதல்ல போங்கன்னு சொல்கிறேன். ஆர்டிகல் 370 பேசணும்னா காஷ்மீர் போய் பார்த்துட்டு வாங்க. ராமஜென்ம பூமி வரலாறு தெரியும்னா ராமர் கோவில்கிட்ட போய் பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் போங்க. வக்ஃபு சட்டத்தை பேசணும்னா திருச்செந்துறை போங்க. திருச்செந்துறையில் நீங்கள் போய் பார்த்தா அந்த உண்மை தெரியும். இந்துக்களுடைய பாரம்பரிய நிலம் 1500 ஆண்டு காலம் அங்கே கோவில் இருக்குது, அக்ரஹாரம் இருக்குது. நான் நேரடியாகவே போய் பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடியவர்களே ஒரு 85 வயசு 90 வயசு இப்போ உயிரோடு இருக்கக்கூடியவர்களையும் பார்த்தேன். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒரு 10 தலைமுறையாக இருக்கிறோம் அப்படின்னு. இவ்வளோ காலம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி அந்த நிலம் திடீரென்று 2-3 வருடங்களுக்கு முன்னால் வக்ஃப் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த வாரி அறிவிக்கப்படும் பொழுது தேவையற்ற ஒரு பிரச்சனை இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் மத்தியில் வருமா வராதா? என்னடா அது காலங்காலமாக எங்கள் கோவில் இருக்குது, நாங்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த இடங்கள்லாம் இந்துக்கள் பரம்பரையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வக்ஃப்னு ஒருத்தர் அறிவிச்சிட்டா அதை உடனே அந்த நிலம் எங்களுடைய நிலமாக இல்லாமல் போய்விடும். அதை நாங்கள் யாருக்கும் விற்க முடியாது, வாங்க முடியாது, 0 வேல்யூ அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ எவ்வளோ பெரிய கொடுமை அது. அப்போ இது மாதிரி தேசம் முழுக்க நிறைய இடங்களில் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அந்த பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும். அதுக்கு ஒரு கலெக்டரை வச்சு முறையாக விசாரித்து இந்த சொத்து யாருக்குரியது, இது உண்மையாகவே வக்ஃபு சொத்து என்றால் அவர்கள்ட்ட அந்த ஆதாரம் இருக்குன்றால் இருக்கக்கூடியவர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துவோம். இல்லை உண்மையாகவே அங்கே இந்துக்கள் தான் பரம்பரையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான ரெக்கார்டு இருக்குது, அதுக்கான கோவில் இருக்குது, வரலாறு இருக்குது, வக்ஃப் என்று அதை பதிவு செய்திருந்தாலும் கூட அது தவறானது. ஏன்னா இயல்பாகவே அந்த தன்மைக்கு எதிரானதாக இருக்கு இல்லையா? மக்கள் தானே இந்த நாட்டின் எஜமானர்கள், மக்களை தாண்டி ஒரு சட்டம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வக்ஃபு சொத்து என்பது அது கிடையாது, அதை இந்துக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும்னு ஒரு கலெக்டர் முடிவெடுப்பார். இது ரொம்ப சிம்பிள். இதை இந்த மசோதா சொல்லுகிறது. ஆனால் இல்லை 2 உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் இல்லாத 2 உறுப்பினர். நான் அடுத்து வரேன், இது முடிச்சுக்கிறேன். இதில் உள்ள ப்ளஸ் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொல்கிறதுல விமர்சனங்கள், அதுக்கு பதில் சொல்கிறேன். அப்போ இந்த சட்டத்தை பொறுத்தவரை ஒரு கலெக்டர் உட்கார்ந்து தெளிவாக பேசி ஆதாரம் இருந்தால் அது வக்ஃபு சொத்து, ஆதாரம் இல்லை என்றால் அல்லது ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னா கூட 1500 ஆண்டுகள் இருக்குன்னா அப்போ முன்னால் ஏதோ தவறு நடந்திருக்கிறது, இந்துக்கள் வாழக்கூடிய பகுதி, அது இந்துக்களுக்கான விற்பனை வாங்குவது எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் முடிவெடுக்கிறது என்பது இந்த சட்டத்தினுடைய மசோதாவில் இருக்குது. இதை கனிமொழி அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனால் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதை தாண்டி அவர் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருக்கிறாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெண்ணுடைய தன்மைக்கு எதிராக வாய்க்கூசாமல் பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அது எப்படி சொத்தை முடிவு பண்ணுவார்? அது வக்ஃபு சொத்து என்பது காலமாக இருக்கிறத, அது திடீர்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்த சொத்து இல்லை என்று சொன்னால் இஸ்லாமியருடைய உரிமை பறிக்கப்படுகிறதுன்னு ஒரு ஃப்ராடுத்தனமாக பச்சையாக பார்லிமெண்ட்டில் பொய் சொல்லுகிறார். ஆனால் அவர்களுடைய ஆட்சி திமுக இங்கே நடக்குது. அவருடைய அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்த திருச்செந்துறை இஷ்யூவை பற்றி பார்லிமெண்ட்டில் நடக்கும் பொழுது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் திருச்சியில் பேட்டி கொடுக்குறாரு. அந்த இடத்தில் உள்ளவர்கள் இடத்தை விற்கலாம், வாங்கலாம், எந்த தடையும் கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா அது வக்ஃபு சொத்தா இல்லையா? வக்ஃபு சொத்து என்று நீங்கள் சொல்லி கொண்டு ஒரு பக்கம், மாவட்ட ஆட்சியர் சொல்லிவிட்டால் விற்கலாம், வாங்கலாம்னா இதைத்தானே இந்த மசோதா கொண்டு வந்திருக்கு. இந்த மசோதா கொண்டு வரும்பொழுது வாய்வெளியே எதிர்க்கிற திருமதி கனிமொழி அவர்களும் இந்த திமுக கூட்டணி கட்சிகளும் திருமாவளவனும் இங்க என்ன பண்றீங்க? நீங்க அங்க எதிர்த்துட்டு இங்க ஏன் ஆதரிக்கிறீங்க? இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த இஷ்யூ வர்றதுக்கு, இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாலேயே, பார்லிமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த பிரச்சனை மாவட்ட ஆட்சியர் 2 பேரும் தீர்த்து வச்சிட்டாரு. நான் கேட்பது என்னன்னா இப்படித்தான் தீர்க்க வேண்டும் மசோதா கொண்டு வரும் பொழுது மாவட்ட ஆட்சியருக்கு இதில் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு பேசுகிற கனிமொழி, இந்த திருமாவளவன் போன்றவர்கள், திருட்டு திராவிட கும்பல், இன்னொரு பக்கம் அதையே உங்க மாநிலத்தில் நடவடிக்கையாக செய்து அதுதான் சரின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப உங்களுடைய இரட்டை வேடம் தெரியுதா இல்லையா? பச்சோந்தித்தனமா இல்லையா இது? நீங்க ஏன் பகல் வேஷம் போடுறீங்க? ஏன் இஸ்லாமியர்களை ஏமாற்றுறீங்க? நல்ல சட்டம் கொண்டு வந்திருக்கு, நம்ம மாநிலத்தில் அதுதானே இருக்குது, அதைத்தானே மத்திய அரசு கொண்டு வராங்கன்னு ஏன் உங்களை வரவேற்க உங்களுக்கு ஏன் துப்பு இல்லை? ஏன் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறீர்கள்? இஸ்லாமியர்களை ஏன் திசை திருப்புகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப நல்ல விஷயங்கள் இந்த மசோதாவில் இருக்கு, சர்ச்சைக்குரிய சில விஷயங்கள் இருக்கிறதாக இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கு. உதாரணத்திற்கு 2 இந்துக்களை ஏன் போடணும், அது சரியா? அப்போ ராமஜென்ம பூமி கோவில்கள் ட்ரஸ்ட்டுக்கு போடலாமா அல்லது ஐயப்பன் கோயில் போடலாமா, பழனிக்கு போடலாமா, இந்த கேள்வி எல்லாம் வந்திருக்கு.
ஆனால் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்துக்களுடைய வழிபாட்டு அறநிலையத்துறையும் இஸ்லாமியர்களுடைய முறையும் கொஞ்சம் வித்தியாசமானது. அது வழிபாடு ரீதியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று, உதாரணத்துக்கு தமிழகத்தில் இருக்கிற எந்த பள்ளிவாசலாக கூட இருக்கட்டும், அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு ஹிந்து போகலாம்னா போகலாம், அதில் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் மக்கா மதீனா இந்த 2 பள்ளிவாசலுக்குள்ள ஒரு ஹிந்து போகக்கூடாது, இது தடை இருக்கு. இப்போ இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அந்த 2 பள்ளிவாசலை தவிர இந்த இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற எந்த பள்ளிவாசலிலும் எந்த தர்காவிலும் ஒரு ஹிந்துவாக ஒரு கிறிஸ்துவராக தாராளமாக போகலாம். அவர் வழிபாடு செய்ய முடியாது, ஏன்னா அந்த நம்பிக்கை இருந்தால் தான் வழிபாடு செய்யலாம். ஆனால் வழிபாடு செய்யக்கூடிய முறையை பார்க்கலாம், அவர்களுடைய பிரசங்கத்தை கேட்கலாம், அங்கே அமரலாம். இது எல்லாவற்றுக்கும் ஹிந்துக்கும் கிறிஸ்துவத்திற்கும் உரிமை இருக்கு, இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்யலை. அந்த அடிப்படையில் 2 ஹிந்துவை உறுப்பினர்களாக போட்டால் ஒரு கேடும் வந்துடாது. இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்க, பழனி கோவிலுக்கோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன், நான் முடிச்சுக்கிறேன், தேவஸ்தானம் எதுவாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கோ ஐயப்பன் கோவிலுக்கோ இஸ்லாமியர்களே அப்போ அந்த மாதிரி போடுவாங்களான்னா அவர்கள் நம்பிக்கை சார்ந்தே அப்படி அனுமதிக்க கூடாதுன்னு இருக்குல்ல. நம்பிக்கை சார்ந்து பழனி கோவில் முருகன் கோவில்லையோ மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த கோவில்லையோ அல்லது ஐயப்பன் கோவில்லையோ நம்பிக்கை சார்ந்து இங்கே இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அனுமதி இல்லை அப்படின்னு இருக்கு. அது நம்பிக்கை சார்ந்து இருக்கு. அவருடைய நம்பிக்கையை நம்ம கொச்சப்படுத்த முடியாது. நான் கேள்வி கேட்கறது, இஸ்லாமியருடைய நம்பிக்கை சார்ந்து பள்ளிவாசலுக்குள்ள தர்காக்குள்ள ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவரோ நுழையக்கூடாது என்று அந்த நம்பிக்கை சார்ந்து இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி நான் முதல்ல எதிர்ப்பேன். இல்லை நானே கேட்குறேன், இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு வீடு, நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து போகலாம், உரிமை இருக்குது, உட்காரலாம், காஃபி குடிக்கலாம், போகலாம். என் வீட்டோட சொத்து இருக்கு இல்லையா, அது நிர்வாகிகள் அவங்களுக்கு பங்கு இருக்குன்னு நம்ம எப்படி கேட்க முடியும்? தவறாக நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க. இது நிர்வாகம் கிடையாது. 12 பேர் உள்ள ஒரு குழுவில், வக்ஃப் போர்டுனுடைய குழுவில் 2 பேர் தான் பிற மதத்தினர்னா 10 பேர் மெஜாரிட்டி யார்? ஒரு 2 பேர் எதுக்குன்றது அதுதான் நான் 2 பேர் எதுக்குன்னா, நீங்க வக்ஃபு என்கிற சொத்து வெறும் இஸ்லாமியர்கள் கொடுத்து இஸ்லாமியர்கள் மட்டும் அனுபவிக்கிறார்கள்னா கூட இந்த கேள்வி எழுப்பலாம், ஏங்க 2 பேர் போடுறீங்க அப்படின்னு. எல்லா மக்களும் வக்ஃபு சொத்து கொடுக்கலாம், இந்துக்களும் கொடுக்கலாம், கிறிஸ்துவரும் கொடுக்கலாம். இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே பள்ளிவாசல் கட்டுவதற்கோ மதரசாக்கள் கட்டுவதற்கோ நல்ல விஷயங்கள் செய்வதற்கோ ஒரு ஹிந்துவோ கிறிஸ்துவரோ கொடுக்கலாம், அதை பெற்றுக்கொள்ளலாம், அதை வக்ஃபு சொத்தாக மாற்றலாம் என்று 2013 காங்கிரஸ் அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றி திருத்த மசோதாவை கொண்டு வந்த பிறகு நான் கேட்குற, சொத்து கொடுக்கக்கூடியவர்கள் ஒருவேளை இந்த சொத்து தவறாக போகிறது, ஆக்கிரமிக்கப்படுகிறது அரசியல்வாதிகள் மூலமாக, அல்லது ஒரு சொத்து கொடுக்கப்பட்டு சொத்தின் நோக்கம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் அதை கேட்பதற்கு அந்த சமூகத்தில் ஒரு 2 பேர் இருந்தால் என்ன? எத்தனை பேர் இந்த மாதிரி இந்துக்கள் சொத்து கொடுத்துருக்காங்க? நிறைய பேர் நாடு முழுக்க கொடுத்துருக்குறாங்க. நாடு முழுக்க நிறைய சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு 2 பேர் இருந்தால் தவறில்லை. நம்பிக்கையின் அடிப்படையிலும் மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் நான் தெளிவாக சொல்லிட்டேன், மக்கா மதினா என்ற மசூதிக்குள்ள மட்டும் ஹிந்துக்கள் போவதற்கோ பிற மதத்தின் போவதற்கோ அனுமதி கிடையாது. ஏன்னா அதை நம்பிக்கை சார்ந்து வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு, பழனி முருகன் கோவில் இருக்கு. நான் இந்துக்களுடைய நிறைய கோவிலுக்கு போயிருக்கிறேன், நிறைய தரிசனத்துக்கு போயிருக்கேன். நான் வழிபாடு செய்யாவிட்டாலும் அந்த நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். என் கட்சியினர் என்னை அழைத்து கொண்டு போய் பிரதமருக்கான ஒரு பிரார்த்தனையும் மற்ற விஷயங்களை செய்யும்போது நான் அந்த நம்பிக்கையை மதிக்கிறேன், அவர்களோடு போய் நான் இருக்கிறேன். ஆனால் நானும் இன்னைக்கு பழனி கோவிலுக்கு போகல. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, பழனி முருகன் கோவிலுக்கு வருவதாக இருந்தால் இந்த கடவுளை தான் நம்பினோம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் தான் வரணும் அப்படின்றாங்க. நான் இப்போ என்னால் 2 வேஷம் போட முடியாது. நான் நம்பிக்கையை மதிப்பது வேறு, நானே இந்துவாக மாறுவது வேறு. என்னால் அப்படி மாற முடியாது. அதனால நான் பழனி கோவிலுக்கு போகல. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூட அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லை நான் அப்போ அது வரைக்கும் தான் போயிருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நான் போகலை. ஏன்னா மதிக்கிறேன், அவர்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். அது மாதிரி ஒரு இந்து இப்போ பிஜேபியிலே இருந்து சொல்றார், மக்காவில் ஒரு இந்துவை அனுமதிப்பீர்களா, மதினா பள்ளிவாசலுக்குள் ஒரு இந்துவை அனுமதிப்பார்களா? நானே சொல்லுவேன் அனுமதிக்க மாட்டோம், அது எங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதை எப்படி அனுமதிப்போம்னு கேட்பேன். அதே மாதிரி தான் ஒரு ஹிந்துவும் கேட்கலாம். பழனி கோயிலில் எல்லா கோவிலுக்கும் வேலூர் இப்ராஹிமை நாங்கள் அனுமதிக்கிறோம், இது போகல நாங்கள் அனுமதிக்கலன்னா எங்கள் நம்பிக்கை அப்படி இருக்குங்க, நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன்ல. அது மாதிரி தான் இஸ்லாமியருடைய மசூதிகளில் இஸ்லாமியருடைய தர்காக்களில் 2 ஹிந்துவை பொறுப்பில் போட்டதுனால அவர் உள்ளே போனால் அங்கே புனிதம் பெற்றோன்னா நானே எதிர்ப்பேன். அப்படி இல்லையே, இஸ்லாமிய நம்பிக்கையில் மசூதியிலேயோ தர்காக்களிலேயோ தாராளமாக இந்துக்கள் வரலாம், அமரலாம், எங்களுடைய பேச்சுக்களை கேட்கலாம், எங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கலாம், திறந்த புத்தகமாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்ற மார்க்கத்தில் நீங்க இந்து அறநிலையத்துறையோடு ஒப்பிட்டு
அதே மாதிரி ராமஜென்ம ட்ரஸ்டோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசுவது நீங்கள் இஸ்லாமிய நம்பிக்கையை அசிங்கப்படுத்துறீங்க. இங்கே இருக்கிற எல்லோரும் நான் சொல்கிறேன், அதாவது ஒரு திமுக காரர்களோ அல்லது திருமாவளவனோ பேசினால் கூட இவர்கள் அரைகுறை முட்டாள்கள், இவர்கள் பேசுகிறாங்கன்னா இஸ்லாமிய நம்பிக்கை தெரியாது. இஸ்லாமிய நம்பிக்கை பேசுகிற ஆளூர் ஷானவாஸும் ஜவாஹிருல்லாவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ கட்சியும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிற இங்கே முஸ்லீம் லீக் போன்றவர்களும் இவர்கள் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க ராம ஜென்ம பூமியில் ட்ரஸ்ட்டில் வந்து 2 இஸ்லாமியரை போடலாமா, ஐயப்பன் கோயிலுக்கு 2 இஸ்லாமியரை போடலாம்னா மானங்கிட்டவர்களுக்கு அறிவு இல்லையா? இஸ்லாமிய நம்பிக்கை ஏன் இப்படி கொச்சைப்படுத்துகிறீர்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தில் மசூதிகளில் தாராளமாக இந்துக்கள் வரலான்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை தடுக்கிறீங்க? அதை எப்படி நீங்கள் இந்து நம்பிக்கை மாதிரி இங்கே கொண்டு வந்து செலுத்துறீங்க? ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம். அதாவது என்னதான் நீங்க அரசியலுக்காக பேசினாலும் ஆன்மீக நம்பிக்கையை சிதைப்பதற்கு முயன்று விடுவீர்களா என்ற நியாயமான கேள்வி இருக்கு. இப்போ இந்த கேள்வி எல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசி உங்க மீடியா மூலியமா எவ்வளவு பேர் பார்த்துருவாங்க. ஆனா இந்த மாதிரி தலைவர்களுக்கு முன்னால் பேசினா எனக்கு 2 நன்மை கிடைக்கும். ஒன்று, இந்த போலி இஸ்லாமிய தலைவருடைய முகத்திரையை கிழிக்க முடியும். திருட்டு திராவிட மாடலை யாரெல்லாம் வந்து நக்கி பிழைக்கிறார்களோ 5 கோடி 10 கோடிக்கு வள போயிடுறாங்க இந்த ஜவாஹிர்லா போன்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம். மக்கள் பேசுறாங்க வெளிப்படையா. இப்போ இந்த கொடுமை நிகழக்கூடாதுன்னா இவர்களை மாதிரி நபர்களை உட்கார வச்சு நான் பேசும் பொழுது என் இந்து சொந்தங்கள் புரிஞ்சுக்குவாங்க, ஓ இது வந்து பிரதமர் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர் கிடையாது, அவர் எல்லோரையும் அரவணைக்கிறார். இந்த பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் 140 கோடி மக்கள் வசிக்கணும் வாழணும்னு நினைக்கிறார். இதில் என்னங்க தவறு இருக்கு? ஆனாலும் கூட இதில் சில சர்ச்சைகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஆர்டிகல் 370 எப்படி உறுதியாக முடிவெடுத்தோமோ அதே மாதிரி ராமஜென்ம பூமிக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு இன்றைக்கு கோவில் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ட்ரிபிள் தலாக் விஷயமா இருக்கட்டும் எவ்வளோ தெளிவாக முடிவெடுத்து நடவடிக்கை கொண்டு வந்தோமோ அது மாதிரி இப்படி உறுதியான முடிவாக இல்லாமல் ஒரு சில விமர்சனம் இருக்குன்னு அதை பேசுவோம், புரிய வைப்போம் அப்படின்னு ஒரு நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவை ஏற்பாடு செய்து அதன் கையில் இன்றைக்கு ஒப்படைப்பட்டிருக்கு. கண்டிப்பாக பேசி இந்த நியாயமான விஷயங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த வக்ஃபு சொத்தும் பாதுகாக்கப்படும். இந்துக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுக்குரியது என்று அறிவிப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த நியாயமான நேர்மையான நிலை நடக்கட்டும். தர்மத்தின் அடிப்படையில் பாஜக நடக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எப்பொழுது தர்மத்தின் அடிப்படையில் இல்லாமல் அவர்கள் அதர்மத்தின் பக்கம் செல்வார்களோ அப்படி ஒரு வேளை சென்றால் நிச்சயமாக இறைவன் இருக்கிறான், இறைவன் கண்டிப்பாக அதற்கான நிலையை மாற்றுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்கிற ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மை என்று நீங்கள் நம்பினால் வாருங்கள் விவாதிப்போம். உண்மையாக இருந்தால் உங்களோடு வருகிறேன், பொய்யாக இருந்தால் என்னோடு அனைவரும் வாருங்கள். இதுதான் என்னுடைய நிலை. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.